அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. பூஜை செய்யணும்னு ஆசை இருக்குது, அது எளிமையாக பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது, அது கிராண்டாக பண்ணணும்னு ஆசையும் இருக்குது. பட் எங்கெல்லாம் பொருள் வாங்கலாம், எப்படி தேடி வாங்கலாம், மகாலட்சுமி விரதம் எப்படி இருக்கலாம், இப்படி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது. இப்படி இருந்தால் தப்பாயிடுமோ, அப்படி இருந்தால் ஒருத்தர் குறை சொல்லுவாங்களோ அப்படின்ற எண்ணங்களும் இருக்குது. இதை விட மகாலட்சுமி விரதம் இருக்கிறனால என்னென்ன பலன்கள்ன்றதை பற்றியும் பார்க்கலாம். இன்னைக்கு வாராகியம்மனை எப்படி அழைச்சுங்கிறது நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இதில் ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது, அதை நாளைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது நேற்றுலேருந்து எடுத்த வீடியோ. நேற்று ஈவினிங் தான் நான் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டேன். எப்பயுமே மார்னிங் போட்டுருவேன், அதாவது பிரம்மமுகூர்த்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோரை நேரத்தில் போடுவேன். பட் ஹோரை நேரம்னு நான் கணக்கு வைக்க மாட்டேன். ஒருவேளை ஹோரை போயிடுச்சு, அப்போ நாளைக்கு தான் செய்யணும், இல்லை அடுத்த வாரம் தான் செய்யணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். எப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பப்போ செய்வேன். நான் செய்கிற வேண்டுதலை இவ்வளோ தெய்வங்களும் ஏற்றுக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. இப்போ செஞ்சால் அப்படி முடியாது, இன்றைக்கி போயிடுச்சு, இந்த வருஷம் விட்டுருச்சு, இந்த நாள் விட்டுருச்சு அப்படின்னு யோசிக்க மாட்டேன். அதே தான் வாராகியம்மன். இன்னையிலேருந்து சரியாக, அதாவது இன்னையிலேருந்துன்னா அமாவாசை, ஆணி அமாவாசை மறுநாள்லேருந்து சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஆணி அமாவாசையிலேருந்து சொல்லுவாங்க. இன்னையிலேருந்து சரியாக வரக்கூடிய 5ஆம் தேதி வரைக்கும் தாயாரோட ஆஷாட நவராத்திரி இருக்குது. இன்றைக்கி தாயாரோட அழைப்பு ஆஸ் யூஷுவல் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அது எப்படின்றத அடுத்தடுத்து காட்டுறேன். தாயார் அழைக்கிற அந்த நாள்லேருந்து ஒருவேளை இப்போ டைம் ஆகிடுச்சே நம்மளால் முடியாதோ அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. கலசம் வைக்கிற வீடியோ நேற்று கொடுத்துருந்தேன் இல்லையா, முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம், அந்த ஷார்ட்ஸில் என்னோடய லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷார்ட்ஸில் நான் ஆட் பண்ணுறேன் எப்படி கலசம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி காட்டுறேன். ஏன்னா கலசம் வச்ச வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்ட கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன், ஷார்ட் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் வரலட்சுமி நோன்புக்கு எப்படி கலசம் வைக்கலாம், காயின் எத்தனை சேர்த்து வைக்கணும், பித்தளை காயின் போடணுமா, இல்லை உள்ள தீர்த்த தண்ணீரில் என்னென்ன சேர்க்கணும், அதாவது என்ன மந்திரங்கள் மீன்ஸ் ரொம்ப இதுவாலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தாயாரை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம சிம்பிளாக சொன்னாலே போதும். கடல் பார்த்துருக்கீங்களா? கடலில் எவ்வளோ உயிரினங்கள் வாழுது. கடலை கைக்குள்ளே அடக்க முடியுமா? அப்படி ஒரு தேவி தான் இந்த வாராகியம்மன். கடல் மாதிரி, ஆனால் நம்ம அன்பால் கைக்குள்ளே அடக்கி வாமா எங்கள் வீட்டில் இருங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் வராது. இன்னும் சொல்லணும்னா இந்த ஏவல் பில்லி சூனியம் எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் சிலருக்கு அதை அனுபவப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பயம் உள்ளவங்க, தூக்கத்தில் பதறி எந்திக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாராகியம்மனோட மந்திரமோ இல்லை அதை ஜெபிச்சாங்கனாலோ இல்லை தாயாரை நினச்சி ஒரு மண்விளக்கு ஏற்றக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட வராதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு மேன்மையான தெய்வம், ஒரு துடியான தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, ருத்ர தேவி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாயார் தான் வாராகியம்மன். அந்த வாராகியம்மனை நம்ம நினச்சாலே போதும். அதாவது உங்களால் முடியல, கலசம் வச்சு வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு கூட நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி தாயாரை வழிபடலாம். ஒரு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இப்போ என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஹல்வா கேட்டிருக்கிறாங்க. நானும் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ பட் டைம் பத்தலை. சரி பண்ணுவோம், தாயாருக்கு தானே, நம்ம வீட்டில் தானே இருக்கிற அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லியிருக்கேன், இருமா செஞ்சு தரேன்னு. முடிஞ்ச வரைக்கும் காய்கறின்னு எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்புக்கு நான் யூஸ் பண்ணுற பொருட்கள். இதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க இவங்க பணக்காரங்களோ, இவங்க இவ்வளோத்த சேர்த்துருக்காங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு பொருளாக இப்போ நான் வெளியில் போகிறேன்னா எனக்கு புடவையோ இல்லை ஜுவல்ஸோ யோசிக்கவே மாட்டேன். ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு நாட்டு மருந்து கடையோ இல்லை ஏதோ இருந்துச்சுன்னா இது அந்த அம்மாவுக்கு நல்லா இருக்குமே, இது அந்த குழந்தைக்கு நல்லா இருக்குமேன்னு பார்த்து ஒவ்வொரு மாதங்களும் வாங்கினது. இதனால் தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் இல்லையா, தவம் இருந்த ஒரு பூஜை என்னென்னா வரலட்சுமி பூஜைன்னு. அதில் தாயாருக்கு போட்டது இல்லை குழந்தைக்கு போட்டது அந்த ஜுவல்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வச்சுருந்தது. நம்ம ஷாப்பு மாமொபைல் ஷாப்போட ஜாயிண்ட்டாக ஃபேன்சி ஷாப்பும் வச்சுருந்தோம். அதோடு சேர்த்து இருந்தது ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அவங்களுக்காக சேர்த்து வச்ச ஒவ்வொரு செட்டாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஸ்டோனில், ஹார்ட் ஸ்டோனில் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் டைமண்ட் ஸ்டோனில் ஒரு செட்டுன்னு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருப்பேன். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுவேன். நீங்கள் லாஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்த்துருந்தா தெரியும் வரலட்சுமி நோன்புக்கு எப்படி பண்ணியிருக்கேன்றது.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நீங்கள் இவ்வளோது வாங்கணுமா அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்ல. உங்களுக்கு என்ன முடியுதோ பஞ்சு திரிமாலையிலையும் மஞ்சள் விரலி மஞ்சள் கிழங்குலையும் இல்லாதவள் வேறு எதுலேயும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது போதும் உங்களுக்கு. ஒரு மண் கலசம், இன்னும் சொல்லணும்னா பித்தளை கலசம் பெருசா வெண்கல கலசம் பெருசா இல்லை அந்த பஞ்சலோக கலசம் பெருசான்னு கேட்டால் மண் கலசம் தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மண் கலசத்தில் மஞ்சள் தடவி தேங்காயில் வச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த டெல்லி சைட்லாம் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா மஞ்சளில் மைதா மாவு பச்சரிசி மாவெல்லாம் போட்டு பிணைஞ்சு அதிலே முகம் வடிவமைப்பாங்க. எப்படி நம்ம கிளேலலாம் செய்வோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி முகம் வடிவமைச்சு அதில் செய்வாங்க. தாயாருக்கு இதில் சீப்பு, அதுக்கப்புறம் வளையல், இதெல்லாமே புதுசு, அடுத்த வருஷத்துக்கு உள்ளது. நான் மிச்சம் போன வருஷத்தில் மிச்சம் வரும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். இதை எப்போ எடுப்பேன் அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருவேன். என்னென்ன தேவைப்படும், இப்போ வரவங்களுக்கு, இப்போ இந்த நவராத்திரிக்குமே வீட்டுக்கு வரவங்களுக்கு நான் அழைக்கணும், பாத பூஜை பண்ணணும். பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு தீபம்லாம் காமிச்சிட்டு, தீபம் காட்ட முடியலை அப்படின்னா கூட பாத பூஜை பண்ணி வாங்கம்மான்னு சொல்லி அழைச்சி தாயாரை உள்ளே காமிச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் இது எல்லாமே கொடுக்கணும். நான் கண்ணாடி கொடுத்தேன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா. ஒரு இந்த காட்டுறேன் பாருங்களேன், இந்த குங்குமம் மஞ்சள் இருக்கிற இந்த பிளேட்டு வச்சு ஒரு பெரிய தாம்பூலம் கொடுத்தேன். அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஆஷாட நவராத்திரிக்கு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கையில் எப்படி காப்பு கயிறு கட்டணும் இதை பற்றியும் தெளிவாகவே அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி இப்போ வரலட்சுமி நோன்புக்கு நான் இப்போ கலசம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன செம்பு இருந்தாலும் சரி, இல்லை சிஸ்டர் எனக்கு வைக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் என்கிட்ட பித்தளை இல்லை அப்படின்னா எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்பால் அழைச்சா அவள் எப்படினாலும் வருவான்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட ஒருவேளை இல்லை வாங்க முடியலன்னா நம்ம வாய் வச்சு குடிக்காத செம்புருக்குள்ளேயே புது செம்பு இல்லை, அவசரத்துக்கு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் நாளை கூட போய் கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போதைக்கு தாயாரை அந்த செம்பில் எனக்கு இல்லை, ஆசை இருக்குது, அதை நான் தவற விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இருக்குன்னா தப்பி தவறியுமே அதை எவர் சில்வர் பயன்படுத்தாங்க, ஒரு மண் செம்பு கூட பயன்படுத்தி அதில் தேங்காய் வச்சு வைங்க. அந்த மாதிரி வைக்கும்போது தாயாருக்கு நம்ம தாயாரை வீட்டில் அழைச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இருந்து அதிகாலை 5:30 மணி வரைக்கும் எப்போனாலும் அழைக்கலாம். இரவில் அழைக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா வாராகி அம்மன். இரவில் தான் தாயாருக்கு சக்தி அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வரமகாலட்சுமியோட ஜடை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு 4 ஜடை வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு இந்த சைடு கொண்ட ஆண்டாள் தாயார் தானே, அவங்களுக்கு சைடு கொண்ட நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் அந்த சைடு கொண்டையை தனித்தனியாக வாங்கி அந்த ஜடையோடு அப்படியே பின்னல் போட்டு, அதாவது அந்த உள்ள நூல் இருக்கும் இல்லையா, அதில் ஃபுல்லாக பின்னல் போட்டு நல்ல செட்டாக தலையில் வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. பழைய வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதில் வச்சா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்புறம் ஜாக்கெட் பிட்டு வைக்கணும். இப்போ நீங்கள் வராகியம்மனா அழைச்சாலும் சரி, இல்லை புடவை வைக்க முடியும்னாலும் புடவை வைக்கலாம், இல்லை வரலட்சுமி நோன்புக்கு புடவை வைக்கனாலும் வைக்கலாம். வரலட்சுமி நோன்புக்கு வர்றது நான் இனிமேல் அடுத்து தெளிவாகவே காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி புடவை வைக்கணும், எப்படி தாம்பலம் வைக்கணும், எப்படி வரக்கூடியவங்களை அழைக்கணும், எப்படி பாத பூஜை பண்ணணும், அவங்க காலில் எப்படி விழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு. அதே மாதிரி நிறைய பெண்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னா காலில் விழுந்தால் எனக்கு ஒரு கௌரவ குறைவாக இருக்குது, நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை. ஒன்று, வீட்டுக்கு எதுக்காக அழைக்கிறோம்? வீட்டுக்கு அழைக்கிறது தெய்வமாக தானே. உங்களோட எதிரியாக இருந்தாலும் அந்த நன்னாளில் வரலட்சுமி நோன்பு இந்த மாதிரி ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு வர்றாங்க அப்படின்னா அதில் ஒரு தெய்வம் கண்டிப்பாக மகாலட்சுமியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பாத பூஜை பண்ணலாம். ஒரு சிலர் அதை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. பட் அப்படி நினைக்கும் போது நம்ம அது இப்படி நம்ம வரலட்சுமி நோன்புன்னு செய்ய முடியாது. ஏன் அது நான் இப்படி சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஒரு ஷாப்புக்கு ஓனர் தான். அதுக்காக நான் காலில் விழுக மாட்டேன்னு சொல்லலை. சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் விழுந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த மகாலட்சுமி மனம் குளிர்வாளாம். ஏன்னா வீட்டுக்கு வரக்கூடியவங்களை நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஜம்முன்னு அப்படியே ஆசனத்தில் உட்கார்ற மாதிரி உட்காந்துருப்பாளாம் தாயார். அதனால நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு சேரீ கட்ட தெரியாது, சேரீ ட்ராப் பண்ண தெரியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி செட்டாக தாயாரை வாங்கி வச்சுக்கலாம். சேரீ எல்லாமே கட்டி இருக்கும். இவங்களுக்கு வாகை மாலை இந்த மாதிரி தனித்தனியாக கொடுப்பாங்க, தனித்தனியாக வைக்கும். ஆன்லைன் ஷாப் இப்போவே ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்புக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நான் இப்போ லாஸ்ட் இயர் வாங்கினது மதுரை கணபதி ஷாப். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. பட் இப்போ சிம்மு இடையில மாற்றினால அவங்க நம்பர் டிலேட் ஆகிடுச்சு. ரொம்ப அன்பாக பேசுவாங்க, எல்லா கலெக்ஷனும் கொடுப்பாங்க.
ஆனால் இப்போ அவங்களோட நம்பர் எனக்கு கிடைக்கல. அதுலேயே சர்ச் பண்ணியும் பார்த்து யூடியூப்பில் கிடைக்கல. ஆனால் இந்த தடவை முருகன் ஷாப்பில் நான் வாங்கியிருக்கேன். ஒரு சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். அது என்னென்னன்றதை அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் காட்டுறேன். இப்போவே ஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தாயாருக்குள்ளே இருக்கக்கூடிய கலசத்தில் பார்த்திங்கன்னா அரிசி போட்டு பயன்படுத்துங்க. இதில் தண்ணியும் ஊற்றலாம், பட் தலைகீழ கவுத்துற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றினோன்னா தலைகீழ கவுத்தி அதை துடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா இதுவும் அங்கே தான் வாங்கியிருந்தேன். இந்த நாணயங்கள் 100 நாணயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இல்லை, இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தேன். இந்த 100 நாணயங்களை நான் அப்படியே தாயார் கையில் ஒரு பானை மாதிரி செட் பண்ணி அதுலேருந்து அந்த நாணயம் வந்து கீழே விழுகிற மாதிரியும் அந்த கீழே விழுகிற இடத்துல ஒரு பானை இருக்கிற மாதிரியும் செட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர். ரொம்ப அழகாக இருக்கும் அது. அந்த மாதிரி செட் பண்ணேன். இதில் நான் அரிசி கலசமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது தாயாருக்கு தலையில் வைக்கக்கூடிய அந்த பில்லை இது எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து இதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆகிடும். அதனால தான் 10 நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருவேன். சாரி, 1 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருவேன். என்னடா முருகன் தீபத்தை நீங்கள் சொல்லலையேன்னு நீங்கள் கேட்பீங்க. நேற்றே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்களே, சரி அதுவே திருப்பி சொல்ல வேணாமேன்னு தான். சரி, ஐயனுக்கு 6 மண் தட்டில் 6 வெற்றிலை தீபம் ஏற்றி நடுவுலையும் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்தனால 7 தீபமாக ஏற்றியாச்சு. அவருக்கு என்ன ஒரு முகமாக எத்தனை முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றியாச்சு. முருகக்கடவுள் ரொம்ப அழகாக வேலோட ரொம்ப அழகாக வேலும் மயிலும் அழகாக இருந்தாங்க. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.